ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோல்டருக்கு எப்படி நீங்களே ஓனாக கீபோர்ட் ஷார்ட்கட் கீ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு திஸ் பிசி அதுக்குள்ளே போய்க்கோங்க. வால்யூம் உங்களுக்கு பிடிச்ச ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாங்ஸ் போய்க்கிறேன். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஷார்ட்கட் கீபோர்ட் ஷார்ட்கட் கீ எப்படி டிசைட் நம்மளே அசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு டெஸ்க்டாப் கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு இப்படி டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் ஆயிரும். இதை ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. இதில் போய்ட்டு ஷார்ட்கட் கீ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட் எனக்கு Ctrl+Alt+Dன்னு கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்த உடனேயும் இப்போது Ctrl+Alt+D கொடுத்தோடனையும் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிரும். இப்போது இந்த ஷார்ட்கட் கீ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி போயிட்டு இதை கிளிக் கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ் அந்த இடத்துல கிளிக் கொடுத்து பேக் ஸ்பேஸ் கொடுத்திங்கனாவே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் ஓகே கிளிக் கொடுத்துருங்க. இப்போ கிளிக் கொடுத்த உடனேயும் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் கீ மறுபடியும் ஒர்க் ஆகாது. இப்போது நீங்கள் ஷார்ட்கட் கீ கொடுத்துட்டு இந்த ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஃபோல்டர் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷார்ட்கட் கீ உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இது வந்து அப்படியே தான் இருக்கணும். டெஸ்க்டாப்பில் இதோட இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இது போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. போயிட்டு ஜென்ரல் அப்படின்னு போயிட்டு ஹிடன் அப்படின்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு ஹைட் ஆயிரும். இது ஏன் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னா, திஸ் பிசி அதுக்குள்ளே போயிட்டு வியூ அப்படின்னு போனீங்கன்னா இங்கே வியூன்னு இதில் வந்து ஹிடன் ஐட்டம்ஸ் வந்து எல்லாத்துக்கும் காமிக்கிற மாதிரி இருக்குது. இதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைடானதெல்லாம் எதுவுமே காமிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எதுவுமே காமிக்காது. இப்போ இதுவே உங்களுக்கு வந்து அது பார்க்கணும், நான் ஷார்ட்கட் வந்து நான் வேறு கீ மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹிடன் ஐட்டம்ஸ் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிடன் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் போயிட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு வேணுங்கிறத நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்.